ஏய், சென்னை போயிட்டு எனக்கு போன் பண்ணு என்ன? சரியா? சரிப்பா. பத்திரம். வரங்க. வரமா. சாரி மலரு, நான் உனக்கு சங்கடத்தை கொடுத்துட்டேன். பரவாயில்லைங்க, நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. மலரு, திரும்பி வர வரைக்கும் சமாளிச்சுப்பல. எனக்கு ஆதரவா அத்தை தான் இருக்காங்கல்ல, சமாளிச்சுப்பேங்க. மலரு அப்பாவி, நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் விட்டுட்டு போறேன், பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ தைரியமா போயிட்டு வா. வரமா. வர மலரு. செலக்ட் பண்ணா உன் லட்சியத்துல நீ ஜெயிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஆனா நீ உன் லட்சியம் தான் முக்கியம்னு சொல்லிட்டேன்னா நான் உனக்கு கிடைக்கவே மாட்டேன். உனக்கு நான் முக்கியமா இல்ல நீ ஐபிஎஸ் ஆவறது முக்கியமா? நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லு. ஐபிஎஸ் ஆகணுங்கிறது மட்டும்தான் என் மனசுல இருக்க ஒரே லட்சியம். என்ன விட உனக்கு அந்த காக்கி சட்டை தான் பெருசுன்னா நீ அதையே கட்டிட்டு அழுகு. மயிலு, மா என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? சும்மாதாம்மா, கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வந்தேன்ல, அதான் அழுப்பா இருந்துச்சு, அதான் அப்படியே கீழே உட்காந்துட்டேன். சார் எதுக்கு கூப்பிட்டு இருந்தாரு மயிலு? அது என்ன, ஜீவா சாரோட அப்பா இனிமே உன் படிப்புக்கு உதவ மாட்டேன்னு சொல்லிட்டாரா? உனக்கு எப்படிமா தெரியும்? யார் சொன்னா? எதை விதைச்சா எது விளையும்னு தெரியாதா எனக்கு? இந்த சம்பந்தம் வேணான்னு நாம சொன்னது கூட பிரச்சனை இல்ல, ஆனா சொன்ன விதம் தான் அவங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிருக்கும். போட்டும் விடு, அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இருக்க கூடாதுன்னு எழுதி வச்சிருக்க போல இருக்கு. சார் வேற என்னடி சொன்னாரு? இன்னும் 2 நாள்ல அகாடமிக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டணுமாமா, இல்லனா அங்க சேர்த்துக்க மாட்டாங்களாம். இன்னும் 2 நாள்ல பணம் கட்டலனா இந்த வருஷம் ஐபிஎஸ் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாருமா. அடுத்த வருஷம் தான் எழுத முடியும்னு சொல்லிட்டாருமா. இல்லடி, நீ இந்த வருஷமே பரீட்சை எழுதணும். எழுதுற. எப்படிமா? பணம் கட்டினாதான் அகாடமில போய் திரும்ப சேர முடியும். இவ்ளோ பெரிய தொகையை யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இனிமே பணத்துக்காக நம்ம யார்கிட்டயும் கையேந்த வேண்டாம். நம்ம வைராகியத்தை அடையறதுக்கு அடுத்தவங்க தயவு எதுக்கு? என்னம்மா சொல்ற? சீட்டு பணத்தை அக்கா கல்யாணத்துக்கு செலவு பண்ணியாச்சு, ஏற்கனவே நிறைய கடன் வேற வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் எப்படி 3 லட்சத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? நம்ம நிலத்தை விக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டி. அம்மா, என்னம்மா பொசுக்கன்னு நிலத்தை விக்கலான்னு சொல்லிட்ட? எனக்கு நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குமா. எதுக்கு நீ அதிர்ச்சி ஆகுற? இல்லம்மா, நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். எங்க 3 பேரையும் தூக்கிக்கிட்டு பெரும் கையோட நீ இந்த ஊருக்கு வந்தமா, உசுர கொடுத்து உழைச்சு கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து இந்த நிலத்தை நீ வாங்கிருக்கமா. அத வாங்குறதுக்கு நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தவமா நானு. அதுக்காக நீ எவ்வளவு நாள் சோறு தண்ணி இல்லாம ஓடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். அத விக்கணும்னு நினைக்கிறது கடவுள கூட நடக்காதுமா. நாம சம்பாதிச்ச நிலத்தை நாம விக்கிறோம், அவ்வளவுதானே? ஏன் படிப்புக்காக நீ சம்பாதிச்ச சொத்தை விக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லம்மா. வேண்டாமா. ஏய் மயிலு, நில்லு. எதுக்கு கண்ணு கலங்குற? நீங்க 3 பேரும் தானே எனக்கு பெரிய சொத்து.
உங்களுக்கு பயன்படலன்னா அந்த நிலம் இருந்து என்ன பிரயோஜனம்? நானும் நிலம் வச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லிக்கவா? 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். நாளைக்கு படிப்பு கல்யாணம்னு செலவுக்கு பயன்படணும் தானே நான் வாங்கி போட்டேன். இதோ இப்ப அது உன் படிப்புக்கு உதவ போகுது. அதுல அம்மாக்கு சந்தோஷம்தான். என்னால சந்தோஷப்பட முடியலம்மா. நீ தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோமா. பணத்துக்கு வேற வழி என்னன்னு பாக்கலாம். கிடைக்காட்டியும் பரவாயில்லமா. இந்த வருஷமே எக்ஸாம் எழுதி நான் என்ன கோட்டையா கட்ட போறேன்? அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம பணத்தை புரட்டிட மாட்டோமாமா. அப்ப எழுதிக்கிறமா. அடுத்த வருஷம் மட்டும் பணம் எங்க இருந்து புரட்டுவோம்? எப்படி இந்த வருஷம் கையிலோட கல்யாணத்தை முடிச்சாகணும். 3 போகம் விளைஞ்சாதான் கல்யாண செலவுக்கு கால்வாசியாவது தேரும். அப்புறம் எப்படி நீ பரீட்சைக்கு பணம் சேர்ப்ப? நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. நமக்கு ஆதரவா இருக்கிறது அந்த நிலம் மட்டும்தாம்மா. அதையும் வித்துட்டா நம்ம வருமானத்துக்கு என்னம்மா பண்றது? ஏதாவது கூலிக்கு வேலைக்கு போக வேண்டியதுதான். இந்த ஊருக்கு நான் வரும்போது வெறும் கையோட தான் வந்தேன். உழைச்சு நிலம் வாங்கல. அதே மாதிரி நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனா இந்த 2 ஏக்கர் நிலம் என்னடி? அம்மாக்கு ஒரு 10 ஏக்கர் வாங்க மாட்ட? அதெல்லாம் சரிதாம்மா. உன் சொத்துல 2 அக்காக்கும் பங்கு இருக்குல்ல. ஏன் சுயநலத்துக்காக அதை பயன்படுத்துறது நியாயமா இருக்காதுமா. இது உன் சுயநலத்துக்காக இல்லடி, ஏன் ஆசைக்காக. சின்ன வயசுல இருந்தே நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு நான் தானே சொல்லி சொல்லி வளர்த்தேன். ஏன் ஆசைக்காக தான் நான் இதை விக்கிறேன். இதுல உனக்கு எந்த உறுத்தலும் வேண்டாம். மலரு அவ எதுவும் சொல்ல மாட்டா. கையல் தான் தாம் தூம்னு குதிப்பா. அவகிட்ட நான் பேசிக்கிறேன், நீ விடு. அம்மா நீ என்ன சொன்னாலும் இத என்ன பாரு, இந்த பேச்சை இதோட நிறுத்து. பெத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க கிடைக்கிறது வரண்டி. நீ என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதுண்டி. அம்மா நான் சொல்றது இத பாரு, கொஞ்சம் நல்லதா நினைச்சா நல்லதா நடக்கும். சரியா? நீ போ, நான் வரேன். ஜீவா, இனிமே பார்க்கவே மாட்டேன் மயில்கிட்ட கோவமா சொல்லிட்டு இங்க வந்து வருத்தப்பட்டு நின்னா என்னடா அர்த்தம்? இல்லடா, அம்மா சொன்னதுனாலதான் மயில் என்ன வெறுக்கிற மாதிரி பேசுறதா தேன் சொன்னா. அதை கேட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுடா. எப்படியாவது மயிலை சமாதானப்படுத்திடலான்னு தான்டா நம்பினேன். ஆனா அவ இந்த உறவே வேணாங்கிற மாதிரி கோவமா பேசி என்னை கேவலப்படுத்திட்டாடா. அதனாலதான் நானும் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். உன்னை விட என் லட்சியம்தான் பெருசுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லடா. ஆனா நீ தேவையே இல்லைன்னு சொன்னதுதான்டா எனக்கு ரொம்ப வலிக்குது. எனக்கு புரியுது மச்சான். ஆனா அவ தெளிவா பேசுனதுலயும் ஒரு வகையில நல்லதுதான்டா. என்னைக்காவது உன்னை ஏத்துப்பான்னு அவ பின்னாடி பைத்தியமா அலைஞ்சுக்கிட்டு இருந்தில்ல, இனிமே அந்த கஷ்டம் உனக்கு இருக்காதுடா. மயில பார்த்தது, அவ கூட பழகினது, அவளை லவ் பண்ணது, இது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுறா. நம்ம எல்லாரும் சென்னைக்கே போயிடலாம்டா. ஆமா ஜீவா, இனிமே நீ இங்க இருக்கிறது நல்லது இல்லடா. சின்ன ஊருங்கிறதால நீ அடிக்கடி மயில பாக்குற சந்தர்ப்பம் வரும். நீ அவளையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்ப. அவ கூட சேரவும் முடியாம மறக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுவ ஜீவா. சென்னைக்கு போயிட்டா பிசினஸ், குடும்பம்னு உன் மைண்ட் டைவர்ட் ஆயிடும்டா. மைண்ட்லயே நீ கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடலாம்டா. டேய், அவளை எப்படிடா என்னால மறக்க முடியும்? நான் செத்தாதான்டா அது நடக்கும். டேய், இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்னா அப்படியே அரைஞ்சிருவேன். அவதான் நீ வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான்லடா. நீ ஏன்டா இன்னும் அவளை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்க? நீ மயிலையே நினைச்சிட்டு இருக்கிறதால உன் வாழ்க்கையவே வாழ மாட்டேங்கிறடா. மயிலு மயிலுன்னு சொல்லி குணா கமல் மாதிரி ஆயிட்டு தெரியுமா? முன்னெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருப்ப தெரியுமா? ஆனா இப்ப அந்த ஜீவாவை காணும்டா.
எங்களுக்கு இப்படி உன்னை பார்க்க பாவமாவும் இருக்கு, எரிச்சலாவும் இருக்குடா. நாங்க பழைய ஜீவா பார்க்கணும்னு ஆசைப்படுறோம்டா. மயில நீ முழுசா மறந்தாதான்டா நீ எங்களுக்கு திரும்ப கிடப்ப. இல்லடா, அதெல்லாம் என்னால முடியாது மச்சி. டேய், நீ நினைச்சா முடியும்டா, நீ தான் மனசு வைக்க மாட்டேங்கிறிய. இல்லடா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்திய உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடும். அவளை தவிர வேற எதை பத்தியும் யோசிக்கவும் தோணாது, யோசிக்கவும் முடியாது. மயில் தான் என் உயிருங்கிறது உங்களுக்கு வேணும்னா வேடிக்கையா இருக்கலாம்டா. ஆனா அவ எனக்கு யாருங்கிறத எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்குமே தெரியலடா. உயிரா இருக்கிறவளை மறந்துருன்னு சொன்னா எப்படிடா முடியும்? லவ் பண்ணி பார்த்தாதான்டா அந்த வலி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். எப்பா சாமி, எங்களுக்கு லவ்வே வேணாம். நீ அனுபவிக்கிற டார்ச்சரை எங்களால பார்க்க முடியல. இதுல நாங்க வேற மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணுமா? டேய், இந்த பிரச்சனைக்கு என்னதான்டா வழி? மயில நினைச்சிட்டே உன் வாழ்க்கையை முடிச்சுக்க போறியா? இன்னும் கொஞ்ச நாள் அப்பா உன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருவாரா? அவருக்கு என்ன பதில் சொல்லுவ? எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவேன். டேய், அங்கிள் ஆண்டி இதை ஏத்துப்பாங்களா? எனக்கு தெரியலடா. ஆனா யாருக்காகவும் என்னோட முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மயில் கூட மட்டும்தான். சரிடா, நீ அந்த நினைப்போடவே இரு. உன்னை திருத்தவே முடியாது. நம்ம கொஞ்ச நாளாவது சென்னைக்கு போயிட்டு வந்துருவோமே. நீ பிரிஞ்சாவது அவ ஃபீல் பண்றாளான்னு பாக்கலாம்டா. இல்லடா, இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு நான் எங்கேயும் வர்றதா இல்ல. டேய், இங்க இருந்து நீ என்னடா சாதிக்க போற? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. ஆனா நான் இங்கதான் இருக்கணும். அவ போறப்ப வர்றப்ப அட்லீஸ்ட் மறைஞ்சிருந்தாவது நான் பார்க்கணும். எனக்கு அதுவே போதும்டா. டேய் டேய், வீட்டுக்குள்ள அங்கேயும் நடக்காம நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். என்ன மல்லிகா, வாமது வாசல்லே நில்லு, நான் ஆர்த்தி எடுத்துட்டு வர சொல்றேன். மலரு, ஆர்த்தி கொண்டு வாமா. இரு. நீயே எடுமா, நீயே எடு. ஏண்டி, உனக்கு திருஷ்டி கழியறதுக்காக தானே மலர் ஆர்த்தி எடுத்தா? அத போய் தட்டி விடுறியே, உனக்கு அறிவு இல்ல? உனக்கு முதல்ல அறிவு இருக்காமா? இந்த வேலையை நீ தானே செஞ்சிருக்கணும். இவ தங்கச்சி என் கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு வாழ்க்கையே இல்லாத மாதிரி பண்ணுவா. அவ என்ன சாகுற நிலைமைக்கு கொண்டு போவா. இவ நான் நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆர்த்தி எடுப்பாளா? தங்கச்சி புத்தி தானே இவளுக்கும் இருக்கும். என் வாழ்க்கையை விளங்க கூடாதுன்னு நினைச்சுதானே இவ இப்ப ஆரத்தி எடுத்திருப்பா. ஏய், இப்பதான் உடம்பு சரியாய் வந்திருக்கேன்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ, அப்படியே அரைஞ்சிருப்ப. மலரு உன் அண்ணிடி, அந்த மரியாதை இல்லாம அவ இவன் பேசிட்டு இருக்க. இனிமேலும் இவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. எப்போ இவ தங்கச்சி கல்யாண மேடையில வச்சு என்ன அசிங்கப்படுத்தினாலோ அப்பவே இந்த உறவு முடிஞ்சு போச்சு. இந்த பாரு, அந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. நீ அண்ணி இல்லன்னு சொல்லிட்டா இவ இந்த வீட்டு மருமக இல்லன்னு ஆயிடுமா? இல்ல கோபிக்கு பொண்டாட்டி தான் இல்லன்னு ஆயிடுமா? அத்த, கல்யாணம் நின்னு போன கோபத்துலதான் மது இந்த மாதிரி பேசுறா. நாம இதை பெருசா எடுத்துக்க வேணாம். நீங்க போய் வேற ஒரு ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வாங்க. இங்க பாரு, நீ எவ்வளவு கேவலமா பேசினாலும் இவ எப்படி புரிஞ்சுக்கிட்டு பேசுறா பாரு. இதுக்கு பேர் தான் பக்குவங்கிறது. ஆமா, இவதான் நல்லவ, பக்குவமானவ. இவளே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு. நான் எங்கேயாவது போறேன். மது, மது, இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கிற, அதுக்குள்ள எதுக்கு பண்ண தகராறுல? ஆரத்தி வேணா, ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். நீ முதல்ல உள்ளாரு வாமா.
இல்லப்பா, நான் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா இவ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். ஏய், உனக்கு என்ன மூளைகில குழம்பிடுச்சா? ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேற எப்படிமா பேச சொல்ற? இவ தங்கச்சி என் கல்யாணத்தை நிறுத்தி என் வாழ்க்கையே நாசம் பண்ணுவா. இவ மட்டும் இங்க மருமகன்ற பட்டத்தோட இங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாளா? இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுமா. இந்த பாரு, உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு நீதான் காரணம். சாகர நிலைமைக்கு போனதுக்கும் நீ செஞ்ச தப்பு தான் காரணம். அந்த தப்பை திருத்திக்கிறத விட்டுட்டு இவன் மேல எதுக்கடி கோவப்படுற? உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றப்பதான் பல பேருக்கு புத்தி வரும். ஆனா நீ கொஞ்சம் கூட மாறாம அப்படியே திரும்பி வந்திருக்கியே. அம்மா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான்னு விடாம சும்மா எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு மது பேசுறது நியாயமா தான் தெரியுதுமா. உனக்கு வேணும்னா உன் மருமக வசதியா இருக்கலாம். ஆனா அவ முன்னாடி நீ மதுவை விட்டு கொடுத்துட்டு இருக்க. ஏய், இத பாரு மது, நான் யாரையும் விட்டு கொடுத்து பேசல, நியாயத்தை பேசிட்டு இருக்கேன். உன் நியாய தர்மத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடு. என் பொண்ணு வெளியவே நின்னு பேசிட்டு இருக்கா, இவ்வளவு உள்ள கூட்டு போறத விட்டு. கண்ணு மது, நீ வாடா, நாம உள்ள போய் பேசிக்கலாம். இல்லப்பா, நான் சொன்னா சொன்னதுதான். இவ இந்த வீட்டை விட்டு போகாம நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். கண்ணு கண்ணு, நான் சொல்றத கேளு. அப்படி இவளை சட்டுன்னு வீட்டை விட்டுல அனுப்பிட முடியாது கண்ணு. கோபி வேற ஊர்ல இல்ல. இந்த சமயத்துல இந்த வீட்டை விட்டு போனானா நாற்றாய முதலாளி மாவா இல்லாத சமயமா பார்த்து மருமவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டாருன்னு ரொம்ப கேவலமா பேசுவாங்க கண்ணு. ஊரை பத்தி கவலைப்படுற நீங்க ஏன்பா என்ன பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க? என் வாழ்க்கைய அழிச்சவளோட அக்காவை நீங்க உள்ளங்கையில வச்சு தாங்குவீங்கன்னா அப்புறம் எனக்கு என்னப்பா மரியாதை இருக்கு இந்த வீட்ல? என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட வேதனையை புரிஞ்சுக்காத இந்த வீட்ல நான் ஏன்பா இருக்கணும்? ஐயே, கண்ணு, உன்னை புரிஞ்சுக்காமலாம் பேசலடா. ஆனா தங்கச்சி பண்ண தப்புக்கு அக்கால தண்டிக்கிறது எப்படி கண்ணு முறையாகும்? அது சரி வராதுடா. இவள வீட்டை விட்டு அனுப்புறதுதான் மயிலுக்கு கொடுக்கிற தண்டனையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. எனக்காக நீங்க இதை செய்ய மாட்டீங்களாப்பா? என்ன பத்தி கவலைப்படாத இந்த வீட்ல அப்புறம் நான் ஏன்பா இருக்கணும்? ஏய், எந்த தப்பு செய்யாத இவளை வீட்டை விட்டு அனுப்புறது பெரிய பாவம்டி. அந்த பாவம் நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும்டி. சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா. என்னை விட இவதான் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க. இவ இருந்தா வீடு பிரகாசமா இருக்கும்னா நீங்க இவளையே வச்சு கொஞ்சிக்கிட்டு இருங்க. உங்க கடைசி பொண்ணு இல்லன்னு நினைச்சுக்கோங்க. என்னம்மா நீ இப்படி எல்லாம் அப்பன நோக்கடிக்கிற மாதிரி பேசாத. இப்ப என்னங்கிற? நீ சொன்ன விஷயத்தை பத்தி நம்ம உட்கார்ந்து ஆறாமற பேசி ஒரு முடிவு எடுக்கல. நீ முதல்ல உள்ளார வாக்கணும். நான் உள்ள வந்தா என்ன நடக்கணும் தெரியுமாப்பா உங்களுக்கு? இவ முன்னாடி வந்து நிக்கிறப்பெல்லாம் இவ தங்கச்சி செஞ்ச துரோகம் தான்ப்பா எனக்கு ஞாபகத்துக்கு வரும். நீ வேணான்னு ஜீவா என்ன தூக்கி எரிஞ்சதுதான்ப்பா எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அது என் மனசு குத்தி கிளிக்கும்பா. அந்த வேதனையை தாங்கிக்க முடியாம நான் திரும்பவும் தற்கொலை பண்ணிக்கணும் தான்ப்பா நினைப்பேன். முதல் தடவை நீங்க என்ன எப்படியோ காப்பாத்திட்டீங்க. ஆனா இந்த தடவை நீங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து என்னோட கையை அறுத்துக்கிட்டு செத்துருவேன்ப்பா. ஏய், என்ன பேச்சு இதெல்லாம்? இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசாத கண்ணு. இதெல்லாம் நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலப்பா. இவ முகத்தை பார்த்துக்கிட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. இந்த வீட்டுல ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும்.
அவதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன விட்டுருங்கப்பா. என்ன மலரு, நீ எங்க கிளம்பிட்ட? நான் அம்மா வீட்டுக்கு போறேன் அத்தை. நீங்க மதுவை உள்ள கூட்டிட்டு போங்க. மது, நீ நினைச்ச மாதிரி அவ கிளம்பிட்டா. வா உள்ள போலாம். ம். என்னங்க மலரு, மலரு, மது ஏதோ கோபத்துல பேசுறான்னு நீ தானே சொன்ன. இப்ப நீயே இத பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா? கொஞ்ச நேரத்துல அவ சரியாயிடுவா. நீ எங்கேயும் போவேனா, உள்ள வாமா. இல்லைங்க அத்தை, மதுவோட கோபத்துல நியாயம் இருக்கு. என்னை பார்க்க பார்க்க அவளோட கோபம் அதிகமாகுமே தவிர குறையாது. வேற எங்கேயும் போலே, நான் அம்மா வீட்டுக்கு தானே போறேன். சூழ்நிலை சரியானதுக்கு அப்புறம் திரும்ப வரதானே போறேன் அத்தை. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாதாம்மா இருக்கு. கோபி இல்லாத நேரத்துல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நீ வேதனைப்படுறதை விட அங்க இருக்கிறதே நல்லதுதான். இது பாரு, அம்மா வீட்ல இங்க நடந்தது எதை பத்தியும் சொல்லாத. கோபி ஊருக்கு போயிருக்கிறதுனால்தான் கொஞ்ச நாள் இருந்துட்டு போக வந்தேன்னு சொல்லு. உண்மையை சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம் மலரு. சரிங்க அத்தை, நான் கிளம்புறேன். சரிம்மா.